ஆனா அசோக்குமார் நீங்க சொல்லுங்க, கிருஷ்ணகிரியில ஹாஸ்பிட்டல்ல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றாரு, உண்மைதானா? அண்ணன் வந்து நல்ல திறமையானவர், நல்ல பேச்சாளர், 2 முறை எம்எல்ஏ பாத்தீங்கல்ல. திமுக அதிமுக களத்துல எப்படி புகழ்றாங்க. இந்த பண்பு தான் வேணும், இந்த பண்பு தான் நம்ம எல்லாருக்குமே வேணும். நான் அவரை குறைச்சி மதிப்பிடல, அதுக்காக சொல்ல வரேங்க, வேற ஒண்ணும் சொல்ல. ஓகே ஓகே, இல்ல நல்ல ஆரோக்கியமான செயல். அரசியல்வாதிகள் அனைவருக்கும் இருக்க வேண்டிய ஆரோக்கியமான செயல். சட்டமன்றத்திலேயே அந்த துறை அமைச்சரிடத்திலேயே கொடுத்திருக்கின்றேன். நரம்பியல் நிபுணர் அங்கே இல்லை என்பதை சொல்லி இருக்கின்றேன். அதை ஒத்துக்கிறாரா இல்லையான்னு கேளுங்க. அண்ணா பதில் இருக்குங்களா? பதில் இருக்குன்னா நீங்க சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஒவ்வொன்னா வந்து நரம்பியல் நிபுணர் இல்ல, மக்கள் சொல்றாங்க. எவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல் நீங்க சொல்றீங்க, திராவிட மாடல் ஆட்சி அப்படிங்கறீங்க, எல்லாருக்கும் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கறீங்க. அப்ப இருக்கிற குற்றச்சாட்டுகளை ஆளுங்கட்சியுடைய பிரதிநிதி கிட்ட கவனத்துல கொண்டு வரோம். சொல்றத தயவு செஞ்சு நீங்க கேட்கணும். சொல்லுங்க, கண்டிப்பா. ஒரு மருத்துவக் கல்லூரியில ஒரு நரம்பியல் நிபுணர் இல்லாம நீங்க இருக்காங்கன்னு சொல்றது, அதை வந்து இங்க கொஸ்டின் பண்றீங்களே. நான் சொல்லல, மக்கள் இருங்க, அவர் சொல்றதே பொய்னா அண்ணன் சொன்னதுக்கு நான் பேச விடுறேன். என்ன பேச விடுங்க. இவர் வந்து எங்க ஆட்சியில வந்து மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தோம் சொன்னாரு. இந்த மெடிக்கல் காலேஜ் கொண்டு வர்றதுக்கு சட்டமன்றத்தில் 25 நிமிஷம் அவங்க மந்திரி கிட்ட நான் எதிர்த்து குரல் கொடுத்தோம். நானு அதே போல சட்டமன்றத்தில் யார் வேண்டாலும் பேசலாம், யார் வேண்டாலும் கோரிக்கை வைக்கலாம். அதே போல சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கை வச்சிருக்கிறாரு. நான் இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர் இந்த அரசாங்கம் கோரிக்கை வைக்கிறேன், என்னுடைய கடமை. மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சட்டமன்ற உறுப்பினர் நீங்க கோரிக்கை வைக்கிறீங்க. மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கேட்டு 25 நிமிஷம் போராடணும் நான் சட்டமன்றத்தில். அன்னைக்கு வந்து உங்களுடைய கடமை. சட்டமன்ற உறுப்பினர், கிருஷ்ணகிரி சட்டமன்ற உறுப்பினர் குறுக்கு பேச இல்ல நான் அவருடைய நேரம் தான். அந்த கேள்வி பதில் சொல்றீங்க, அவ்வளவுதான். குறுக்குன்னு கிடையாது, பதில் சொல்றீங்க, அவ்வளவுதான். பதில் தான், ஒன்னும் தப்பு இல்ல. சட்டமன்றத்தில் அன்னைக்கு மாண்புக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்த விஜயபாஸ்கர் கிட்ட போய் நான் ஒரு பெரிய பட்டியலே கொடுத்தேன். என்ன பட்டியல்? அந்த மருத்துவமனையில என்னென்ன டாக்டர் இல்ல, என்னென்ன பொருள் இல்ல அப்படி ஒரு பெரிய பட்டியலே கொடுத்தான்னு சொன்னேன். அந்த சட்டமன்றத்தில் நான் எடுத்துக்காட்டி பேசுகிற போது அன்னைக்கு விஜயபாஸ்கர் என்ன பண்ணாருன்னா, அன்னைக்கு இங்க ஜேடியா யார் இருந்தாருன்னா அசோக் குமார்னு ஒரு டாக்டர் ஜேடியா இருந்தாரு. அந்த டாக்டர் தான் இந்த பட்டியலை இவர்கிட்ட கொடுத்தாருன்னு சொல்லி அந்த டாக்டரை டிரான்ஸ்பர் பண்ண ஆட்சி உங்க ஆட்சி. அந்த குறைகள் இருந்ததுல அந்த குறைகள் இன்னும் இருக்குங்கிறதா பிரச்சனை. இல்ல அதெல்லாம் இல்ல. ஓகே, அதை முடிச்சிடலாம். நான் சொல்றேன் கேளுங்க. நெறியாளர் சார், நான் சொல்றேன் கேளுங்க சார். இல்லையா? நேரம் முடிச்சிட்டாங்க. கேள்வி அதுக்கு ஒரு பதில் கிடைக்கல, அவ்வளவுதான். எனக்கு இருங்க.